சோத்திர ஏசப்பா. ஏசப்பா, இன்னைக்கு உங்கள் சித்தத்தின்படி எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு ஜப கூட்டம் ஏற்படுத்தியிருக்கிறேன் ஏசப்பா. அதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஏசப்பா. இன்னைக்கு நீங்கள் தான் ஏசப்பா இந்த ஜனங்க எல்லாத்தையும் ஏசப்பா இந்த வீட்டில் வந்துட்டு ஜபிக்கிறதுக்கு ஏசப்பா நீங்கள் கொண்டு வரணும் ஏசப்பா. ஏசப்பா, டைம் வேற ஆகிட்டே இருக்கு ஏசப்பா. இன்னும் ஒருத்தர் கூட காணும் ஏசப்பா. நான் எத்தனை பேரை கூப்பிட்டேன் ஏசப்பா. ஏசப்பா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையே ஏசப்பா. சரி ஏசப்பா, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். சோத்திர ஏசப்பா. என்னது நான் எத்தனை பேரை கூப்பிட்டேன், ஒருத்தர் கூட ஃபோனும் எடுக்க மாட்டேன்றாங்க. டைம் வேற ஆயிடுச்சு, யாரும் வர மாதிரியே தெரியலையே. சரி ஏசப்பா, நான் ஒரு வேலை பண்ணுறேன் ஏசப்பா. நான் இப்போ போய் ஒவ்வொருத்தர் வீடாக போயிட்டு நான் ஆத்மாக்களை கூப்பிட்டு வரேன் ஏசப்பா. நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏசப்பா. எப்படியாச்சும் இன்னைக்கு இந்த ஜப வீடு நிறைஞ்சிடணும் ஏசப்பா. அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் ஏசப்பா. சரி, இங்கே ஒரு வீடு இருக்கு, நம்ம இந்த வீட்டில் போயிட்டு தட்டி அக்கா ஸ்தோத்திரங்கக்கா. ஸ்தோத்திரம் அக்கா. நான் எங்கள் வீட்டில் ஜப கூடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேக்கா. நீங்கள் வந்து கொஞ்சம் கலந்துக்க முடியுங்களா? அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்க்கா. அதெல்லாம் முடியாது, எங்கள் வீட்டில் எவ்வளோ வேலைக்கு தெரியுமாம்மா. அக்கா ஏசப்பா உங்களை அழைக்கிறார். ஐயோ, இந்த வீட்டில் வேற கதவு சாத்திட்டாங்களே. சரி, பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டில் ஏதாச்சும் நம்ம தட்டி பார்க்கலாம். இந்த வீட்டில் இருக்கவங்களாச்சும் வராங்க, நம்ம பார்க்கலாம். அண்ணா ஸ்தோத்திரம். அண்ணா வந்து எங்கள் வீட்டில் ஜப கொடுக்க வச்சுருக்கோங்கண்ணா. நீங்கள் வந்து கொஞ்சம் கலந்துக்க முடியுங்களா? இல்லை, வர முடியாதும்மா, கொஞ்சம் வேலை இருக்குமா. ப்ளீஸ்ண்ணா வாங்கண்ணா, உங்கள் வாழ்க்கைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கண்ணா. அப்படிங்களா? இது வேறு வேலை. சரிம்மா, வரம்மா. கண்டிப்பாக. சரிங்கண்ணா, கண்டிப்பாக வந்துடுங்க. சரிம்மா. நான் என்ன பண்ணுவேன், நான் எல்லாரையும் கூப்பிட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரையும் இன்வைட் பண்ணேன். ஆனால் யாருமே வரலையே. இந்த அக்கா வீட்டில் போய் கூப்பிட்டப்போ இவங்க கோவமாக கதை சாத்திட்டாங்க. இங்கே ஒரு அண்ணா இருந்தார், அந்த அண்ணா வீட்டுக்கு கூப்பிட்டப்போ அவர் சிரிச்சுட்டே இருந்தார். ஆனால் ஜபத்துக்கு வரவே இல்லை. நான் என்ன பண்ணுவேன் ஏசப்பா, டைம் வேற ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல ஏசப்பா, நான் ஜபிக்கிறேன், நீங்கள் வாங்க ஏசப்பா. மகளே ஏசப்பா வந்திருக்கம்மா. யாரு என்ன கூப்பிட்டா? ஐயோ ஏசப்பா, நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்களா ஏசப்பா? ஏசப்பா, நான் எல்லாரையும் போய் கூப்பிட்டேன் ஏசப்பா. யாருமே இந்த வீட்டை நற்பருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏசப்பா. ஆனா நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்களா ஏசப்பா? ரொம்ப நன்றி ஏசப்பா. ஏசப்பா, யாருமே வரல ஏசப்பா. நான் எவ்வளவு ஆயுதப்படுத்தி வச்சிருந்தீங்களா, யாருமே வரல ஏசப்பா. நான் என்ன ஏசப்பா பண்ணுவேன்னு இருந்தேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ரொம்ப நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நான் ஆசீர்வதிங்க ஏசப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்பொழுது ஒரு குறுநாடகம் பார்த்தோம். அது என்னன்னா, ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் சொல்லியிருக்கோம். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நம்மளை மறந்து போயிருக்கலாம், நம்மளை தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா அவங்க எல்லாரும் மறந்தாலும் மறக்காத ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்காக இருக்கிறாரு. நீங்க நிறைய சமயங்கள்ல அநேக பேர் உங்க வீடுகளுக்கு கூப்பிட்டுருக்கலாம், அநேக பேரை வந்து நீங்க பின்தொடர்ந்து போயிருக்கலாம். ஆனா அவங்க யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா, ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனாலும் தேவன் உங்களை வந்து விசேஷமாய் அழைத்திருக்கிறார். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை என் கையில் நின்று எவரையும் பறிக்க இயலாதே.
என்னை மறவா இயேசுநாதம், உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மகா பரிசுத்தமும் கிருபையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அசைக்க ஜெபிக்கிற கர்த்தாவே, அப்பா இந்த நாட்களில் இந்த உலகத்தில் கர்த்தாவே அநேக பேர் மறக்கப்பட்டு இருக்கிறாங்க கர்த்தாவே. ஆனால் நீங்கள் யாரையும் மறக்கிறதில்ல கர்த்தாவே. நாங்கள் எல்லாரையும் நீங்கள் நினைவு கூறுறீங்க கர்த்தாவே. நன்றி. இந்த பாடம் ஏசப்பா அநேகருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதை உதவி செய்யுங்கப்பா. ஒரு கட்டில் ஜெபிக்கிறோம் ஏசை பெற்றினால பிதாவே.